அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசாணியம்மன். மாசாணியம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்னு தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மாசாணியம்மன் பற்றி புராணங்களில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கதையும் படிக்கும்போது வித்தியாசமாக ஒவ்வொரு கேரக்டரை வச்சு சொல்கிறாங்க. எப்படி மாசாணியம்மன் உருவானாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை. ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் படிக்கும்போது ஒரு சில கேரக்டர்கள் மாறுபடுது. ஆனால் மாறுபடாதது ஒன்றே ஒன்று, மாம்பழம். இந்த மாம்பழத்துக்கும் மாசாணியம்மனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது பண்டைய காலத்தில் ஆனமலை பகுதியில் நன்னூர் என்ற கிராமத்தை ஆண்ட நன்னூர் அரசன், அவன் மிகவும் கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுடைய தோட்டத்தில் மாமரம் நிறைய வளர்த்திட்ருக்கான். அந்த மாமரத்தில் மாங்காயவோ மாம்பழத்தையோ யாராவது பறித்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் அறிவிச்சிருந்ததாகவும், அதனால் பொதுமக்கள் யாரும் அந்த மாங்காயோ மாம்பழத்தையோ பறித்து சாப்பிட மாட்டாங்க. அதை மீறி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை அந்த அரசன் கொடுத்துருவான். இதில் அந்த அரசனோட போர் படை தளபதியாக இருந்த கோசர், அதாவது அவனுடைய தளபதி கோசர், அந்த கோசருக்கு ஒரு அழகிய மகள். அந்த அழகிய மகளுக்கு மணம் முடிச்சு வைக்கிறாங்க. மகிழன் என்ற மணமகனை பார்த்து அந்த கோசர் மணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த மணமகனுடைய ஊருக்கு அந்த கோசருடைய மகள், அதாவது அவளுடைய பேர் நாயினி, அவளை அந்த மணமகன் ஊருக்கு அனுப்பி வச்சிடறாரு. மணம் முடித்த உடனே அவள் கற்பம் அடைஞ்ச உடனே அந்த கோசர் தன் மகளுக்கு வளகாப்பு மிகவும் பிரமாண்டமாக நடத்திட்டு மருமகன் ஊர்லேருந்து தன்னுடைய சொந்த கிராமமான நன்னூர் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வராருங்க. அந்த மகள் செல்லமாக வளர்க்கப்பட்டதுனால அந்த மகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், வேணுங்கிறது சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு அந்த கோசர். அந்த நாயினிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிரியம். தன் தோழிகளுடன் ஆற்றங்கரைக்கு குளிக்க செல்கிறாங்க. நாயினி அப்படி குளிக்க போகும்போது அந்த ஆற்றங்கரையில் ஆற்று தண்ணியில் ஒரு மாம்பழம் அடிச்சிட்டு வருது. அது அந்த நன்னூர் அரசனுடைய தோட்டத்திலேருந்து விழுந்த மாம்பழம். இந்த மாம்பழத்தை அந்த நாயினி எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்த காவலாளி தன் அரசனுடைய கட்டளை மீறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசனிடம் கொண்டு போய் அந்த நாயினி விடுறாங்க. அந்த அரசன் தன்னுடைய கட்டளையை மீறி நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதை அறிஞ்ச தன்னுடைய அந்த நாயினியோட கணவர் மகிழன், அவர் அரசனிடம் முறையிடுறார். தன்னுடைய மனைவிக்கு ஈடான தங்கத்தை நான் எடைக்கு எடை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அரசரோ அதை ஏற்க மறுத்துவிட்டு நாயினிக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாரு. இதனால் கோபமுற்ற மகிழன் அரசனை அது போராக வெடித்து அரசனை கொன்றுறாரு. அதில் மகிழனும் இறந்து போயிடுறாரு. இதை அறிஞ்ச கோசர், அதாவது மகிழனோட மாமனார், நாயினியோட அப்பா, அவரும் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இதனால் அந்த ஊரில் மழை இல்லாமல் பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரிச்சு ஆடுது. இதை மக்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க. அதாவது தலைவிலிருந்து கால் வரை ஒரு 15 அடி நீளமுள்ள பெண் சிலையை மண்ணிலேயே வடிக்கிறாங்க. வடித்து அதை தொடர்ந்து வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் நல்லா செழிப்பாக வளருது. இது புராணத்தில் சொல்லப்பட்ட கதைங்க. இது எந்த அளவுக்கு ஒவ்வொரு கதையிலையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் வித்தியாசமாக கேரக்டர்கள் வருது, வித்தியாசமாக கதை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மாசாணியம்மன் அருள் பெற்றாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழிபட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மாசாணியம்மன் கிட்ட போயிட்டு நம்ம நினைக்கிறது நிறைவேறணும் அப்படின்னா மாசாணியம்மனுக்கு வரமிளகாய் அரைச்சி மாசாணியம்மன் மேல் பூசி விட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நிறைவேறுது அப்படிங்கிறது மக்களுடைய ஐதீகமாகவும் இருக்குது. அது நடக்குதுங்க. மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மாசாணியம்மன் அருள் எல்லாத்துக்குமே கிடச்சிட்ருக்கு. பொள்ளாச்சி அப்படிங்கிற பகுதியில் மாசாணியம்மன் அருள் பாவிச்சிருக்காங்க. மாசாணியம்மன் கோயிலை சுற்றி அழகிய குன்றுகள், மலை பிரதேசங்கள், பக்கத்தால் ஆழியார் டேமு, இதெல்லாம் பார்க்கும்போது மாசாணியம்மன் மிகவும் ஒரு இயற்கை எழில்மிகு காட்சியாக தோற்றமாக அளிக்கிறாங்க. இதுதான் மாசாணியம்மனோட வரலாறுங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு புராணத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது இதுதான். மாசாணியம்மன் இப்படி தான் அருள்பாவிச்சிருக்காங்க, இப்படி தான் தோன்றியிருக்காங்க. இதுதாங்க மாசாணியம்மனுக்கும் மாம்பழத்துக்கும் உள்ள ஒற்றுமை. தேங்க்யூ.